Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் விஷால் படப்பிடிப்புக்கு சரியா வரதில்லைன்னு அந்தனன் பல யூடியூப் தளங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ரத்தம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு சீக்கிரமாவே முடிஞ்சதா செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. நடிகர் விஷாலினுடைய அர்ப்பணிப்பு இல்லாம இது சாத்தியமான ஈரோட்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. ரத்தனம் படத்துக்கு முன்னாலே நடந்த படப்பிடிப்புகள்ல விஷால் கொஞ்சம் தாமதமாக வந்து கொண்டிருந்தார். சில நாட்கள் படப்பிடிப்புக்கே வராமல் இருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் ரத்தனம் படத்தினுடைய படப்பிடிப்பு விஷாலால் ஒரு நாள் கூட தடைப்படவில்லை. எல்லா நாட்களும் மிகச் சரியான நேரத்துக்கு வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை தந்தார் விஷால். இது போல தொடர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சினிமா உலகிலே உள்ள பலரது ஆசை. லியோ படத்தினுடைய சக்சஸ் பீட்ல காக்கா கழுகுன்னு சொல்லி நெக்கலா சிரிச்ச நடிகர் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகைக்கு எதனால வாழ்த்து தெரிவிச்சாரு அண்ட் காக்கா கழுகு கதையை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மீடியாக்கு ரஜினி சார் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை வளர்க்க வேண்டும் என்று எப்பவுமே அவர் நினைக்க மாட்டார். பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பார். அப்படி அவர் நினைத்ததன் விளைவு தான் லால் சலாம் படத்திலே அவர் பேசிய பேச்சும். சார் இப்போ வர திரைப்படங்கள்ல எந்த கேமராவை அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு கடலூர்ல இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. இப்போது பெரும்பாலான ஒளிப்பதிவாளர்கள் அலெக்சா எல்எஃப், அலெக்சா மினி எல்எஃப்2 ஆகிய 2 கேமராக்களைத்தான் படப்பிடிப்புகளில் பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பயன்படுத்தப்படுகிற கேமரானா ஒன்று சோனி வெனிஸ் 2, இன்னொன்று ரெட் ராப்டர். சார் ஒரே ஒரு படத்தை வச்சு அந்த படத்தை பத்தி விவாதிச்சதுண்டா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன திரைப்படம்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே புதிய வார்ப்பு படம் வெளியான போது ஏறக்குறைய பட்டிமன்றம் போல ஒரு நிகழ்ச்சி முதலில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே சாலமன் பாப்பையா கலந்து கொண்டு பேசியது என்னுடைய நினைவிலே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு திரைப்படத்துக்காரன் அந்த பட்டிமன்றம்னா அது செந்தூர பாண்டிய படத்துடைய வெற்றி விழாவின் போது நடைபெற்றது. திண்டுக்கல் லியோனி தான் தலைமை தாங்கி அந்த பட்டிமன்றத்தை நடத்தினார். சார் 70-80களில் குறிப்பா விசு சாருடைய அதிக திரைப்படங்களை நடிச்ச நடிகை கமலா காமேஷ் பத்தி சொல்லுங்க. இப்பயே அவங்க அதிக திரைப்படங்களை நடிக்கிறது இல்லைன்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. விசுனுடைய பல திரைப்படங்களை மிகச்சிறப்பாக நடித்திருந்த கமலா காமேஷனுடைய கணவரான காமேஷனுடைய நல்ல நண்பர். அதனால் அந்த காலகட்டத்திலேருந்தே கமலா காமேஷ் எனக்கு நல்லா தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா அலையில் ஓலை திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தில் கமலா காமேஷ் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தான் நான் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ அவங்க அதிகமாக படங்களில் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்வம் இப்போ திரைப்படம் நடிப்பதற்கு அவருக்கு இருப்பதாக தெரியல. நடிகர் அஜித் பத்திரிகையாளர்களை சந்திக்காததுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சேலம்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கென்று ஒரு தனி பாணியும் தனக்கென்று ஒரு தனி பாதையும் வைத்துக் கொண்டிருப்பது தான் அவர். அதனால யாருடைய பாணியும் அவர் பின்பற்ற மாட்டார். அதே மாதிரி யாருடைய பாதையிலும் நடக்கவும் மாட்டார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு இயக்குற திரைப்படத்துல ரஜினி சார் கூட யாத்ரா தனுஷும் நடிக்க இருக்கிறதாகவும் அதுக்காக ஆடுகளம் நரேன் கிட்ட பயிற்சிகளை பெற்றுட்டு வரதாகவும் வர செய்திகள் உண்மையான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடிக்க போகின்ற படத்தை பற்றி ஆதாரம் இல்லாத செய்திகள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு செய்தியாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த செய்தியையும் நான் பார்க்கிறேன். நடிகர்களுடைய உடல்நிலை சரியில்லாம போனாலே அப்போலோ மருத்துவமனையில மட்டும் அனுமதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? சென்னையில வேற நல்ல மருத்துவமனைகளே இல்லையாடு மலேசியால இருந்து சரவணன் வாசுதேவன் கேட்டிருக்காங்க. நடிகர் நடிகைகளுக்கு உடல் நலம் சரியில்லாத போது அவங்களுக்கு எந்த மருத்துவமனை கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த மருத்துவமனையில் சேரத்தானே அவங்க விருப்பப்படுவாங்க. அவங்க எந்த மருத்துவமனையில் சேரணும் அப்படின்றதெல்லாம் கூட நாம தீர்மானிக்க முடியுமா என்ன? லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா எப்போ சேனல்களில் ஒளிபரப்பப்படும் அண்ட் எந்த சேனல்ல ஒளிபரப்பாக போகுதுன்னு மலேசியால இருந்து சரவணன் வாசுதேவன் கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி என்று வெளியாக இருப்பதால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே லால் சலாம் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா ஒளிபரப்பப்படும். டூரிங் டாக்கீஸ்ல மிக அதிகமான நாள் ஓடி சாதனை படைத்த திரைப்படத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மிக அதிகமான நாட்கள் ஓடி சாதனை புரிந்த படங்கள் மட்டும் இல்லை, 1931ஆம் ஆண்டு முதல் என்னென்ன படங்கள்லாம் சாதனை பண்ணி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு வெளியிடணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்கான பணியிலே ஈடுபட்டு இருக்கேன். மிக விரைவிலே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாங்க. சார் அதர் லாங்குவேஜ்ல என்னென்ன திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் சார் நடிச்சாருன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய பல திரைப்படங்கள் வேற்று மொழியிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் எம்ஜிஆர் தமிழ், மலையாளம் தவிர வேறு எந்த மொழியிலையும் நடித்ததில்லை. மலையாளத்திலும் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் அவர் நடித்தார். அது ஜெனோவா என்ற திரைப்படம். அந்த படம் தமிழ், மலையாளம் ஆகிய இரு மொழிகளிலும் உருவானது. சார் ஓரங்க நாடகம்னா என்னன்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. சில நாடகங்களுடைய எல்லா காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே அரங்கத்தில் நடக்கும். அப்படி ஒரே அரங்கிலே நடத்தப்படுகின்ற நாடகம் தான் ஓரங்க நாடகம்.
எம்ஜிஆர் சாருடைய நூற்றாண்டுக்கு தமிழ் திரையுலகம் எதுவும் பெருசா பண்ணல. இன்னும் 3 வருஷத்துல சிவாஜி சாருடைய நூற்றாண்டு வருது, அதுக்காச்சும் தமிழ் திரையுலகம் ஏதாச்சும் பண்ணுமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. நடிகர் திலம் சிவாஜி கணேசனுடைய நூற்றாண்டு விழாவை மிகப்பெரிய அளவிலே தமிழக அரசும் கொண்டாடும், நடிகர் சங்கமும் கொண்டாடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவங்க 2 பேரும் அதுக்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் நிச்சயமாக சிவாஜியுடைய குடும்பத்தினர் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்வார்கள். இயக்குனர் ஃபாசில் இயக்கின ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படம் விஜய் சாருக்காக எழுதப்பட்ட கதை மாதிரி இருக்கே, ஒருவேளை விஜய் சார் நடிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா ஓடி இருக்குமோன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எழுதப்பட்ட கதை மாதிரி அது இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனாலும் அது போன்ற கதையில விஜய் நடித்திருந்தால் இப்ப அந்த படம் எந்த அளவு ஓடியதோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு. லால் சலாம் திரைப்படத்துல திமிரி எழுடான்ற பாடல மறைந்த பாடகர்களுடைய குரலை வச்சு ஏஐ மூலியமா ரஹ்மான் சார் பயன்படுத்தி இருக்காரு. இப்படி ஏஐ மூலியமா மனித சக்தியை பயன்படுத்துறது மற்ற துறைகள்ல வேலையின்மை அதிகப்படுத்தாதான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. எந்த விஞ்ஞான முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சாதகங்கள் இருக்க மாதிரியே அதுல பாதகங்கள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா, இது அவர் நடிகர் விஜயகாந்துக்கு செய்யற நன்றி கடனை அமையும் இல்லையான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி நடிக்கின்ற படத்திலே சண்முக பாண்டியனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அமைந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட வாய்ப்பை சண்முக பாண்டியனுக்கு ரஜினி கொடுப்பார். இப்ப சிரஞ்சீவி சாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க பத்ம விபூஷன் விருதுக்கு பிறகு தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு போய் வாழ்த்துறதோ, அவருக்கு கூடிய விரைவில் ஒரு விழா எடுக்க போறதாகவும் சொல்றாங்க. ஆனா அதை விட மிகப்பெரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பெற்ற பொழுது அவரை ஒரு சிலரை பாராட்டினாங்க. தெலுங்கு உலகத்துல இருக்கிற ஒற்றுமை ஏன் தமிழ் திரையுலகத்துல இல்லன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட உள்ள மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா நம்மளை நாமளே அடிக்கடி குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற போது திரையுலகத்திலிருந்து பல பேர் அவரை பாராட்டினார்கள் என்பதுதான் உண்மை. திரைப்படங்களுடைய திரைக்கதை புத்தகமா இப்ப வெளியிடப்படுதே, அதனுடைய உரிமை அந்த படத்தினுடைய இயக்குனர் கிட்ட இருக்குமா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கிட்ட இருக்குமான்னு பண்டோட்டில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களின் திரைக்கதைக்கான உரிமை பெரும்பாலும் தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னாலும் பல இயக்குநர்கள் அதை புத்தகமாக வெளியிடுகிறார்கள். அதை தயாரிப்பாளர்கள் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். பல பத்திரிகைகளில் திரைப்பட நடிகர் நடிகைகளையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பேட்டி கண்டு எழுதிய மேஜர் தாசன் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சினிமா ரசிகராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா பத்திரிகைகளுக்கும் தொடர்ந்து கேள்வி எழுப்பார். பத்திரிகையில் நல்ல கட்டுரை வந்தால் அதை பாராட்டி வாசகர் கடிதம் அனுப்புவார். இப்படி இருந்தவர் தான் பின்னாளில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளரானார். அவர் சினிமா ரசிகராக இருந்த காலகட்டத்திலே வில்லன் நடிகரான எம்என் நம்பியாருக்கு ஒரு பாராட்டு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு படத்தையும் உங்களுடைய நடிப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லா படத்துலையும் ரொம்ப அற்புதமாக நடிக்கிறீங்க என்றெல்லாம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துக்கு உடனடியாக எம்என் நம்பியார்ட்டேருந்து அவருக்கு பதில் வரல. ஆனால் சில மாதங்கள் கழித்து அவர்கிட்டேருந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தின் முதல் வரி என்னவாக இருந்தது தெரியுமா? எஸ் தேவாதி ராஜன் அவர்களே, தாமதமாக கடிதம் எழுதுகிறேன், மன்னிக்கவும் என்பதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் எழுதியிருந்த அந்த கடிதத்தில் எல்லா படங்களையும் நீங்கள் ரசித்து பார்ப்பதாக தெரிகிறது, உங்களை போன்ற சிறந்த ரசிகர்கள் இருந்தால்தான் சினிமா உலகமும் சீரும் சிறப்புமாக இருக்கும். படங்களில் எனக்கு தெரிந்த வரைக்கும் சுமாராக நடித்து வருகிறேன், அவ்வளவுதான். சிவாஜி போன்ற சிலரால் எப்போதும் நன்றாக முடியும். இத்துடன் என்னுடைய புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறேன், தங்கள் எம்என் நம்பியார். அந்த கடிதத்திலே 3 விஷயங்கள் எனக்கு பிரதானமாகப்பட்டது. ஒன்று, தாமதமாக பதில் எழுதியமைக்கு அவர் கோரியிருந்த மன்னிப்பு. 2வது, தன்னை பாராட்டிய ரசிகனுக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்த பாங்கு. 3வது விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அந்த ரசிகர் நம்பியாருடைய நடிப்பை பாராட்டுறாரு, இவர் என்ன எழுதுறாரு பாருங்க, சிவாஜி தான் எல்லா இடங்களையும் எல்லா காலகட்டத்திலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர், நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடிக்கிறேன் என்று நடிகர் திலம் சிவாஜியை மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் அந்த கடிதத்தில். அது போன்ற பெருந்தன்மையெல்லாம் எல்லாருக்கும் வந்துவிடாது என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.